புதுச்சேரியில் சபாநாயகரை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தற்போது புதுச்சேரியில் சபாநாயகரை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினர் குடும்பாவிகளை இருக்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சபாநாயகர் வைத்திலிங்கத்தை கண்டித்து 3 எம்எல்ஏக்கள் நியமன விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி நியமன எம்எல்ஏக்களை நியமித்த விவகாரத்தில் அந்த கோப்புகளை சபாநாயகர் வைத்திலிங்கம் துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு திருப்பி அனுப்பினார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையும் மோதலையும் வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியினர் சபாநாயகர் வைத்திலிங்கத்தை கண்டித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்டறியலாம். ரஹ்மான், புதுச்சேரியில தற்போது எந்த இடத்துல இந்த போராட்டமானது நடைபெற்று வருது? போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன? அதாவது புதுச்சேரியில 3 பாஜகவை சேர்ந்த 3 நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் ஆளுநர் கிரண்பேடி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த பதவி பிரமாணம் செய்து வைத்த கோப்புகளை ஆளுநர் கிரண்பேடி சபாநாயகருக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் சபாநாயகர் அது முறையற்ற வகையில் பதவி பிரமாணம் செய்து வைத்ததாக கூறி அதை திருப்பி அனுப்பினார். இதனைத் தொடர்ந்து பாஜகவினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மிஷன் சாலையில் இருந்து சட்டமன்றம் நோக்கி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஊர்வலமாக வந்தார்கள். அதாவது முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் கண்டனம் தெரிவித்தபடி ஊர்வலமாக வந்தார்கள். சட்டமன்றம் நோக்கி செல்லும் போது அவர்கள் செஞ்சி சாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது நாராயணசாமி மற்றும் சபாநாயகருடைய குடும்பாவியை கொளுத்தினார்கள். போலீசார் அவர்களை அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். புதுச்சேரியிலே அதாவது 3 நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட விவகாரம், அதற்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட விவகாரம் புதுச்சேரியிலே மிகுந்த ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையிலே ஆளும் அரசு சேர்ந்த கட்சி, அதாவது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளும் ஆளுநருக்கு எதிரான போராட்டங்களை ஒரு பக்கம் நடத்தி வந்தாலும் தற்போது ஆளும் அரசுக்கு எதிராக பாஜகவிடம் தற்போது போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றே சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு 300க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்தார்கள். தற்போது அவர்களை போலீசார் இங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கின்றார்கள். சட்டமன்றம் சுற்றிலுமாக முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கிரண்பேடி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிற நிலையிலே ஆளுநர் மாளிகையிலே 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியிலே வாகனங்கள் எதுவும் செல்ல விடாமல் அங்கு பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே பாஜகவினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட போவதாக காலையிலே தெரிவித்த உடனே சட்டமன்றம் செல்லக்கூடிய அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த பகுதியை போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை அதாவது இந்த போராட்ட களம் நடைபெறுகின்ற பகுதிக்கு அருகிலே அரசு பொது மருத்துவமனை இருக்கின்றது. ஆகவே அங்கு வரக்கூடிய நோயாளிகள் அவர்களுக்கு செல்வதற்கு வசதியாக காவலர்கள் வேறு பாதைக்கு அவர்களை திருப்பி விட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் தற்போது ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கின்றன. இங்கு மேலும் அதாவது கைது செய்யப்பட்டாலும் 200க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டாலும் அதாவது மிஷன் சாலையிலே மேலும் ஒரு 200க்கும் மேற்பட்டவர் அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கைது செய்வதற்காக போலீசார் தற்போது அங்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தற்போது பாரதிய ஜனதா கட்சி தற்போது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன. அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன. அதே போன்று ஆளுநருக்கு எதிரான போராட்டமும் தொடர்ந்து வலுத்து வருகின்ற நிலையிலே புதுச்சேரி அரசியலில் ஒரு மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றது. ரகுமான், போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கைது செய்யப்பட்டாலும் தொடர்ந்து போராட்ட களத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த பகுதிகளில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு? அதுபோக இந்த எம்எல்ஏக்கள் நியமன விவகாரத்தில் 2 தரப்புலையும் சொல்லப்படக்கூடிய கருத்து என்ன? புதுச்சேரி அரசியலில் இப்ப என்ன சூழல் இருக்கு? அதாவது இந்த 3 பேர் நியமன விவகாரத்தை பொறுத்தவரை
அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் கிரண்பேடியும் சரி, இது முற்றிலுமாக விதிமுறைகளுக்கு உட்பட்டே செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது புதுச்சேரி, அதாவது மத்திய அரசு யூனியன் பிரதேச சட்டப்படி 3 நியமன உறுப்பினர்களை நியமிப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தோம். இதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையிலே மாநில அரசை பொறுத்தவரை மாநில அரசுடைய பரிந்துரை இல்லாமல் 3 நியமன உறுப்பினர்கள் நியமிக்க கூடாது, அதற்கு சட்டத்தில் வழி இல்லை என்று மாநில அரசு சார்பாக அவர்கள் கருத்தை முன்வைக்கின்றார்கள். இது தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் இருக்கின்றன. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு கடந்த வாரம் வந்தபோது இந்த 3 நியமன உறுப்பினர்களுக்கும் மற்றும் மாநில அரசு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கி இருக்கின்றது. அந்த வழக்கானது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று வருகின்றது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த வழக்கு எடுத்துக் கொள்வார்கள் என்று தெரிய வருகின்றது. அப்போது இந்த 3 பேருக்கும், அதாவது நியமன உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட இந்த 3 பேரும் அவர்களுடைய விளக்கத்தை சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவர்கள் கொடுப்பார்கள். அதன் பிறகு நீதிமன்றமானது எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும் என்று தெரிய வரும். மேலும் இது தொடர்பாக, அதாவது இந்த விவகாரம் நேற்று ஆளுநர் கிரண்பேடி அனுப்பிய கோப்பை, அதாவது சபாநாயகர் அதை ஏற்க மறுத்து திருப்பி அனுப்பிய விவகாரம் தொடர்பாக தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உள்துறை அமைச்சகத்துடன் இது தொடர்பாக அவர் அங்கு ஆலோசனை நடத்தி வருகின்றதாக தகவல் வருகின்றது. இதே நிலையிலே புதுச்சேரி அரசை பொறுத்தவரை நாங்கள் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்வோம் என்றும் அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே, அதாவது யாருக்கு அதிகாரம் இருக்கின்றது என்ற சர்ச்சை ஒரு பக்கம் எழுதுவந்த நிலையிலே இப்போது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. இந்த நியமன உறுப்பினர் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. நாம் தற்போது இந்த போராட்ட காலத்தில் இருக்கின்றோம். மேலும் அதாவது இந்த கைது செய்யப்பட்டவர்களை இங்கிருந்து கொண்டு செல்வதற்கு அவர்கள் அதாவது எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் கிட்டத்தட்ட 2 வாகனங்களில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மற்றவர்கள் அனைவரும், அதாவது நான் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மிஷன் சாலையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களே அங்கிருந்து கலைந்து செல்லும்படி போலீசார் எச்சரித்து வருகின்றார்கள். அவர்கள் கைது செய்யாத பட்சத்திலே அவர்களையும் கைது செய்வதற்காக அந்த பகுதியிலும் போலீஸ் வாகனம் கொண்டு செல்லப்படுகின்றது. புதுச்சேரியில் ஆளும் அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் மோதல் முற்றி வருகிறது. தொடர்ந்து புதுச்சேரியில் சபாநாயகரை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள தகவல்களை வழங்கியமைக்க உங்களுக்கு நன்றி ரஹ்மான்.